சாதம் அடியில் இருக்குது, வெறும் தண்ணி மட்டும் மேலே இருக்கும் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி எக்ஸ் மட்டும் அவிச்சு சாப்பிட்லாம், ஆம்லேட் போடலாம். எனக்கு யூஸ்வலாக நான் என்னோடய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நான் நிறைய பேரை வந்து இது வரும் எனக்கு, அதனால் இது வந்து தலைமுடிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ பாருங்களேன், ஏன்னா வந்து நல்ல ஒரு பம்ப் கிடைக்கும். பெப்டைட் சீரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு முடிச்சுட்டு என்னோட டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணுறது தான். ஓகே, டைமர் நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த விரல் யூஸ் பண்ணேன், இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த மோஸ்டில் போட்ட இடத்த மட்டும் நான் தொடச்சிடுவேன், ஏன்னா இன்கேஸ் அதை தொட்டு நான் ஸ்டேஷனில் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால் இங்கே வந்து வாழைப்பழம் மட்டும் சாப்பிட போகிறேன். இந்த டீ மாஸ்டர் பச்சை பட்டாணி கூட மஷ்ரூம் புலாவு எக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் வாரம் ஒரு கமெண்ட் வீடியோவாக போடலாமே அப்படின்னு நல்ல ஐடியாவாக இருக்குது என்கேஜ்மெண்ட்டுக்கு. பார்ப்போம். தென் வந்து இதுதான் ஒரு சீக்ரெட் அண்ட் மெடிசன் கூட. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, அதை நினச்சி பெரிய சாட்டிஸ்ஃபைட். நைட் டின்னரோட பார்த்தீங்கன்னா டெய்லி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு இது பிடிக்காத வீடியோ. இந்த மாதிரி வந்து தினமும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் அப்படின்னு இந்த மாதிரி vlog எல்லாம் போடுவேனான்னு தெரியல. ஆனால் சில பேர் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. மேபி இதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு என்னோட டே எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு மணி 9:15 ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பண்ண போகிறோம், அதுக்குன்னு கரெக்டாக 6:10க்கு முன்னாடியே ஏஞ்சிட்டேன். ஸோ அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு சாமி முகத்தில் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவர் மேலே பழி போட முடியும், இந்த நாள் எதுவும் சரியில்லைன்னா. ஸோ வழக்கம் போல் எல்லாத்தையும் நானே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன் அப்படின்னா இந்த 2 பசங்கிட்ட சொன்னால் பண்ண மாட்டானுங்க, திரும்ப நம்ம தான் மடிக்கணும். அதனால் ஒரு போஸிங்கை மட்டும் யூஸ்வலாக போடுவேன். இது வீடியோக்காக பண்ணலை, நம்மளே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பசங்களை கலக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன் இல்லையா, பழைய சாதத்தோட தண்ணி மட்டும். இப்போது அந்த சாதம் அடியில் இருக்குது, வெறும் தண்ணி மட்டும் மேலே இருக்கும் இல்லையா. இதை ராத்திரியே நாங்கள் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வச்சுருவோம். இதை நிறையா தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். இதை இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா இந்த vlog நல்லா போகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் இதுக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பட்டாணி மட்டும் கொஞ்சம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாமேன்னு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு அரைச்சி வச்சுருக்கோம். என் பசங்கிட்ட வந்து இந்த மாதிரி மயில் பக்கத்து வீட்டில் மாடியில் இருக்குன்றத காமிச்சாங்க. ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரி, ஓகே, நீ எடுத்துகிட்டு போ. ஸ்ப்ரவுட் போட்டு வளர்க்குறாங்க. எக்ஸ் மட்டும் அவிச்சு சாப்பிட்லாம், ஆம்லேட் போடலாம். எனக்கு யூஸ்வலாக இந்த எக் பாய்லர் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, அதனால யூஸ் பண்ணுறேன். தென் அண்ட் சீட்ஸ் எல்லாமே ஒரு கையளவு அப்படின்னு சொன்னதுனால இப்படியே கொட்டுறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவு நான் 2 days கூட வச்சுப்பேன் சம்டைம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நட்ஸுக்கு மட்டும் இந்த வால்நட், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல்மண்ட், இது 2 மட்டும் தனியாக ஊற வச்சு அந்த தனியை ஊற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் அப்படியே தான் சாப்பிட்றேன், பட் ப்ரிஃபரபிள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். என்னோடய பசங்களுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ்க்காக இங்கே லோக்கல்லே நம்ம பார்ப்போம், இந்த ஈவினிங் வரும் ஒரு வீடியோ, அவங்கக்கிட்ட தான் நான் ப்ரொக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நான் ஸ்டார்ட்டுங்க, நான் என்னோடய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நான் நிறைய பேரை வந்து பர்சனல் கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எல்லாேருக்கும் வந்து அவங்களோட ரிப்ளைஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நானும் வந்து அந்த ஃபீடை ஸ்க்ரால் பண்ணுறது என் பொண்ணு அப்படியே நைஸாக பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோடய டே ஸ்டார்ட். ஆக்சுவலாக இப்போது சமையலுக்குன்னு சொல்லி மதியானம் பார்க்கும் பொழுது இந்த பச்சை பட்டாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து புலாவ், டீ ரெடி ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் குடிப்பேன், பட் டைம் எடுத்துக்கும். புலாவுக்கு மட்டும் வந்து இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கோம். இவனை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் இவனை வந்து தயார் பண்ணணும் மென்டலி. ஸோ டீ மட்டும் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிலில் நின்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வைட்டமின் டி சோர்ஸ்க்காக. இது வந்து எனக்கு ஒரு 5 years பேக் வந்து நான் இந்த ஃபிட்னஸ் வீடியோலாம் போட்டுட்ருப்பேன். அந்த டைம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நான் பண்ணக்கூடிய ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜம்பிங் ஜாக் அண்ட் ஹை நீஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 ரொட்டீன் மட்டும் வச்சுருக்கேன், அந்த ஒரு தம்பல் வச்சு தான். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானோ எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். 20 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் டெய்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறமா வந்து என்னோட ஹேர் ரொட்டீனுக்காக ஒரு 2 விஷயம் நான் வந்து தலைகீழ நிற்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆசனா 2 ட்ரை பண்ணுறேன். அது பேர் எனக்கு தெரியல கரெக்டாக இப்போ சொல்ல முடியுது. பட் அது பண்ணாதான் முடி வளருமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஒரு உங்களோட ரொட்டீனில். இந்த வீடியோவை எடிட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அப்படியே ரா ஃபுட்டேஜாகவே போட்டுடலான்னு நினச்சேன். பட் டைம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் சின்ன எடிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. இதோட டைம் மட்டும் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிடுறேன். ஸோ அந்த டைமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போர் அடிக்கணும் அப்படின்னா. ஆர் நீங்கள் இதை கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா இதை ரெகுலராக கூட பண்ணிக்கோங்க. மசில் ஃபெட்டிக்னால உங்களுக்கு வந்து மசில் குரோ ஆகாமலாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 3 செட்டு போடுவேன். ஸோ 3 செட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். போர் அடிக்குங்க இல்லைனா. செட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் ஸ்டாண்டு ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனு. கேலஸ்தீனிக் வந்து கொஞ்சம் ஆசை தான். பட் எங்கே டைம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் இது வரும் எனக்கு. அதனால் இது வந்து தலைமுடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க ஏதோ ஒரு ஆசனாஸ் பண்ணும்போது. அதனால் இதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் போஸிங் கொடுப்பேன். ஏன்னா நான் காம்படிஷன் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணலனா கூட நல்லா போஸ் மட்டும் பண்ணுங்கள், அப்போ மசில் டிஃபைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து மசில் மெமரி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மசில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இப்போ பாருங்களேன். ஏன்னா வந்து நல்ல ஒரு பம்ப் கிடைக்குமா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். மசில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு பழைய பாடியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெரிய ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் ஐ என்ஜாய் மை அவைலபிள் மசில் தான் சொல்லுவேன் நான். திரும்ப என்னால் பழைய மாதிரி உடம்பை ஏற்ற முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இவனை குளிக்கிறது காட்டல. ஏன்னா இவனை கொடுமைப்படுத்துறேன்னு நீங்க நினைப்பீங்களா? ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு ப்ரொமோஷனுக்காக கேட்ட ஒரு ப்ராடக்ட்டு. இந்த பிராண்ட்லேயே நிறையா விஷயம் கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னோட டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணுறது தான். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நான் இது எத்தனை மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் நான் இன்ன வரைக்கும் வீடியோ போடாததுக்கான காரணம் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சு அது ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் எண்டில் ஒரு நெக்ஸ்ட் மாதத்தில் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த மெயின் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன். இன்னைக்கு டேட் வந்து 10th ஜூலை. ஸோ இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து நான் சென்னையில் இருப்பேன். மோஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இன்கேஸ் நான் சென்னையில் ஏதாவது போஸ்ட் போடுறேன் அப்படின்னா மீட் பண்ணலாங்க. முக்கியமாக எங்கள் ஏரியாலே ஒருத்தர் வந்து போன வாட்டி சொல்லியிருந்தாரு, நான் சாப்பிடும்போது நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த நட்ஸ் மட்டும் தனியாக இல்லாமல் சீட்ஸ் மட்டும் நான் தனியாக கொடுக்குறேன், உன் சேனலில் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ மற்ற இடத்த விட உங்ககிட்ட விலை கம்மியாக இருக்கிறத தாண்டி பம்கின் சீடு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன். ஸோ 150 கிராம்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து எனக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து தெரியல. மேபி ஏற்கனவே இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட 50 or 40 சம்திங் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இவர்கிட்ட வந்து நீங்கள் அது வேணவோ அது என்ன ஆக்சுவல் காஸ்ட்டோ வச்சுக்கோங்க, பட் எனக்கு பம்கின் சீடும் அடிஷ்னலாக வேறு ஏதாவது சேர்த்து பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்கேன். அவர் ஓகே ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அவரோட காண்டாக்ட் தரேன். ஆர் மேபி என்னோட பேஜ்லேயே போட்டு பண்ண சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see how the things works. அப்புறம் நான் டெய்லிலாம் ஷேவ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அமைஞ்சு போச்சு. அதனால தான் இதோட நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஜில்லட்டுக்கெலாம் ப்ரமோஷன் தர அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுங்க. மேபி கொடுத்தால் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். ரொம்ப டைம் ஆகுறதே இதை வச்சு இந்த பிசுரெல்லாம் ஒதுக்குறது தாங்க ரொம்ப கஷ்டம். இதுக்காகவே நான் வந்து கடைக்கு போய் ஷேவ் பண்ணிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஈஸியை ஷேவ் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் சேனலில் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஷேவ்டு அப்படின்ற மென்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா இது என்னோட அடையாளமாக இருக்குது என்னோட டிபார்ட்மெண்ட்டில். ஸோ மீசை வச்சுட்டு ஒருத்தர் வீடியோ போடுவார் இல்லையா போலீஸ்,
அப்படின்றது தான் அந்த டேகை யூஸ் பண்றாங்க. சரி, அந்த மென்டாலிட்டியை உடைக்க முடியுதான்னு பாக்குறேன். சப்போஸ் உடைச்சேன் அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தான் அந்த போட்டோ ஷேர் பண்ணுவேன். ஓகே, டைமர் நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் நீங்கள் வேறு டெக்னிக் கூட வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தலையை நல்லா நினச்சிட்டு டேரெக்டாக போடுவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே நான் டேரெக்டாக வந்து தண்ணியில் கலந்தும் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணுற பழக்கம் உண்டு. நல்லா உங்களோட ஸ்கேல்பில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்க, அது தப்பு. நீங்க இந்த மாதிரி கேப்பா தெரியுதா? இது எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது உங்களுக்கு இப்படி பாத்தீங்கன்னா ஓவராலா அந்த பேட்டர்ன் தான் தெரியக்கூடாது. இவ்வளவுதாங்க காட்ட முடியும். கம்பெனி கட்டுப்படி ஆகாது. பிரைவசி ரொம்ப முக்கியம். நான் குளிச்சுட்டு வந்துருந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எட்டிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தலைக்கு வேற ஒரு டவலும் பாடிக்கு வேற ஒரு டவலும். நான் யூஸ்வலாக அந்த ட்ரையர் போடுவேன். ஆனால் ஒரு ப்ளோயர் வந்து நமக்கு வந்து ஹாட் ப்ளோயர் இல்லாமல் வெறும் கோல்டு ப்ளோயர் வந்து வாங்குறதுக்காக பார்த்துருந்தேன். என் ஃப்ரெண்டு சலூன்ல இருந்து எனக்கு கொடுத்துருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடம் ஃபுல்லாக தான் நம்ம இப்போ இந்த நபரை போட போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பெப்டைட் சீரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல நீங்க எந்த சீரம் வேணா யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இதை வந்து இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் கவர் பண்றேன். தேவையே கிடையாது, தண்ட செலவு தான். ஆனாலும் யூஸ் பண்ணாம ஒரு ப்ராடக்டை ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட அடிப்படை நோக்கம். இது மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன பல்லு சீப்பு யூஸ் பண்றேன். மாதிரி எப்படி மினாக்ஸைல் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிளியராகவே போட்டிருக்கேன். அதே சேம் பிரின்சிபல் தான். இதுக்கு டைம் கண்டிப்பாக எடுக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்பொழுதே தெரியலாம் உங்களுக்கு, ஒரு 5 மினிட்ஸாவது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் இருக்கும். நம்ம எதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக பண்ண தான் வேணும். மற்றவங்க எல்லாரும் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு முடி இருக்குன்னா நீங்கள் இந்த அளவுக்கு மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இது ப்ரையாரிட்டி, அவ்வளோதான். தென் வந்து இது கூடவே வந்து ஒரு பெப்டைட் சீரம் அதை அப்ளை பண்ணுறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கொஞ்சமாக தாங்க, பெருசா இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சைடு இந்த விரல் யூஸ் பண்ணேன். இப்போ இதுதான் யூஸ் பண்றேன். இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா எனக்கு தெரியாது. பட் என் ஒய்ஃப் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு மாதிரி டெக்ஸ்டர்ஸ் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் நமக்கெல்லாம் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா ஆட்கள் எல்லாருக்குமே வந்து நாட் கோயிங் டு யூஸ். அதனால நீங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெப்டைட் சீரம் யூஸ் பண்ணுங்க. எப்படி வாக் வருதோ மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வாக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டே போகுது. அதனாலதான் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸ்கின் கேர்ன்னு. பெருசா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது கையெல்லாம் எனக்கு பயங்கரமாக ட்ரையாக இருக்கும். அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தோல் மாதிரி இருக்கும். எனக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கையை கழுவி ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். பட் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரையாரிட்டி எனக்கு இது ப்ரையாரிட்டி அப்படின்றது மட்டும்தான். ஸோ சன்ஸ்கிரீன் மட்டும் ஓவராலாக வந்து காதுலேருந்து கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈவனாக தான் நம்ம வந்து வெயிலில் படுது, நெத்தி மட்டும் படும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த மினாக்சில் போட்ட இடத்த மட்டும் நான் தொடச்சிடுவேன். ஏன்னா இன்கேஸ் அது தொட்டு நான் ஃபேஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பேலன்ஸ் உள்ளதுனால விரல போடுவேன். பட் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ சும்மா கமகாசம் மாதிரி வெள்ளேர்னு ஆயிருப்பேன். ஏன்னா இது வீடியோவில் ஒருத்தர் சொன்னார், ப்ரோ லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இந்த லஞ்ச் பேக் பண்ணுறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாடி பில்டிங் பண்ணும்போது 6 மீல் அடிச்சுட்டு போவேன். மறந்துடுவாங்க கூட இருக்கிறவங்களாம். இது 10 சில பேர் நினைப்பீங்க. பட் காப்ஸு, அது கூட ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு, அதுக்கப்புறம் ஃபைபர், நான் நல்ல ப்ரோட்டீன். யூஸ்வலாக இதுதான் கரெக்டான மெத்தட். இது மாதிரி உங்களுக்கு கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது இது மாதிரி அயன் பண்ணிட்டு செம்ம கடுப்பாக தான். நான் வந்து அந்த ஸ்டீமரை வாங்கிப்பேன். பட் எனக்கு அது பர்சனலாக எனக்கு செட் ஆகலை. பட்
இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே ஒரு டைம்ஸ் இல்லையா, அதை நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆள் யாராவது டேபிள் வாங்கி அமைச்சு காசு அமைச்சுதான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே போதும், ஸ்கிப் பண்ணாம. மோஸ்டா மற்றதெல்லாம் யூடியூபே பண்ணிக்கலாம். பொதுவாக நான் வீடியோஸ்லாம் ஷெடியூல் பண்ணி போடுறது இல்லை. ஸோ அன்னைக்கு நைட் எடிட் பண்ணதை மறுநாள் காலையில் போடுறது. ஸோ எடிட் பண்ணிட்டு போட்டாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. நேற்று பண்ண வியாபாரம் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் எண்டான வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு காட்டன் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுங்க. முக்கியமாக இந்த லாக்கை போட்டு மட்டும் ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பசங்களை வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம தான் ஒரு பெரிய ஷாக்கு. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, பக்கத்துல தான் போகும் பார்த்தா கரெக்டா பெட்ரோல் பங்க் வாசல்ல போய் வண்டி நின்றுச்சு. நல்ல வேலை அங்கிருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷன் வந்தோம். ஆஹா, இன்னைக்கு பயங்கர கூட்டம். ஸோ இதுக்கு மேல என்னால வீடியோஸ் எதுவும் காட்ட முடியாது. பட் ஸ்டில் நம்மளோட நடுவில் என்ன சாப்பிடுவோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஆரம்பமே சூப்பருங்க. சிஸ்டம் இன்னும் 1 hour இப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்னதான் பண்றது, நம்ம வேலை பார்த்தாலும் நம்மள பார்க்க விட மாட்டேது. இது வந்து ஒரு ஸ்நாக் டைம். ஸ்டேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து வாழைப்பழம் மட்டும் சாப்பிட போகிறேன். இங்கே வந்து விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ வர்றவங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்க்கும் வழியாக நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தாலோ இல்லை பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலோ இங்கே வந்து உட்காந்துட்டு தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப உள்ளே போகிறது. பிரேக் டைம் இது இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ டைம் கிடைச்ச கேப்பில் நான் வந்து இந்த மாதிரி வெறும் நட்ஸை மட்டும் எடுத்து பேக் பண்ணாமல் ஃபுல்லாக இன்னைக்கு முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு ஸ்நாக்ஸ்க்காக வெளியே போனேன். பெருசாக எதுவும் சாப்பிடல. என் ஃப்ரெண்டு இவர் தான் ஃபேஸ் காட்டி நான் வீடியோ போடுறேன்னு சொன்ன ஒரு மனுஷன், ஏஜென்ட் அலெக்ஸ். அதனால் இவரை மட்டும் வீடியோவில் காட்டுறேன். செம்மையா தான் இருக்கும். ஆனா 3 மணி நேரம் வெயிட் பண்ணும் சார். நீ வாங்க. இதா இது வந்து வெள்ளியடைக்கு வாங்க, டீ குடிக்க வாங்க. ஸோ இப்போ ஓய்வறையில லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன். கொஞ்சம் ரூம் அப்படி எப்படிதான் இருக்கும். அதனால என்ன சாப்பிடலாம் அப்படின்றத மட்டும் காலையிலே நான் உங்கள்கிட்ட அவுட்லைன் காமிச்சிருந்திருப்பேன். பட் ஸ்டில் மதியம் டைம் 2 o'clock ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டேன். வேற எதுவும் டப்பால இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். இது பன்னீர், இது வந்து பச்சை பட்டாணி கூட மஷ்ரூம் புலாவு, எக்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு மேக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ் கவர் ஆகிற மாதிரி தான் எப்பவுமே பிளான் பண்ணுவேன். இது ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க. டெய்லி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்ஸ்ட் காம்பினேஷன்ல எடுத்துக்கணும் பழக்கம். உடல்நிலை கூட பரவாயில்ல, மனநிலை தான் அதிக பேர் எனக்கு கூப்பிடுறது. ஒரு 1-on-1 கால் கனெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ முடியும் போது சரி அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது 2 விஷயம். நாளைக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ நாவல் பழம், கொய்யா வாங்குற இடத்துலயே நான் வாங்கிட்டேன். இது செம்ம டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு தம்பிக்கிட்ட ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா என் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பசங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அப்பான்னு சொல்லி படுத்துட்டாங்க. இதே தம்பி டியூஷன் கிளம்புன்னு சொல்லி அப்புறம் என் பொண்ணையும் என் ஒய்ஃப் கூட கிளாஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் அடிக்கடி பழைய உடம்பு பார்த்துக்கிறது உண்டு. சரி அப்புறம் ஈவினிங் ஒவ்வொருத்துக்கு ரெடியாக இருந்துச்சு. எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாவல் பழத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பையன் இன்னைக்கு டியூஷனே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கால் மட்டும் இருந்தது. ஸோ அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது அவர்கிட்ட பேசும்போது இந்த ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டேன். கண்டினியூ பண்ண முடியல. இந்த நாவல் பழம் வந்து இந்தியன் ப்ளூபெரி, இதை பத்தி நான் ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதனால ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் பார்ட் நம்ம டெய்லி இருக்கு. என் பையனுக்கும் இதை சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு டியூஷன் போகாதுக்கு பல்ல கடிச்சிட்டு என்னப்பா சொல்றதுல நீ சாப்பிட்றதானே, அதனால எட்டி பார்க்குது. ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது முடியே இல்லாத போது எப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன் சிமிலரா அதேதான்.
இந்த மாதிரி வந்து மசாஜுக்கு ஒரு கம்பெனி வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஏன்னா அதை பற்றி தான் கொஞ்சம் படிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். மேபி அந்த வீடியோ ஒரு பிராண்ட் அவேர்னஸாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கொலாபரேட் ஆர் பெய்ட்ன்றதை மென்ஷன். இப்பெல்லாம் ஒரு முடி கூட கொட்டுறது இல்லைன்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதை நினைச்சே பெரிய சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமுக்கு வந்து நான் மினோக்சிலிக்கு அப்ளை பண்ணிடுறேன். பெட் போகிறதுக்கு முன்னாடி தான் பண்ணுவேன். பட் டைம் இருக்கும் போதே பண்ணிட்டேன்னா அடுத்தது எடிட்டிங்ல உட்காந்தேன்னா எவ்வளோ நேரம் ஆக போகும். ஸோ இப்படி எடிட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்துருச்சு நடுவில். பொறுத்த வரைக்கும் சார், நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம என்னதான் அதுக்கான டியூரேஷன். ஆனால் நீங்கள் நைட் டின்னரோட பார்த்தீங்கன்னா டெய்லி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் ரொட்டீன் நான் இன்னும் வந்து ஒரு வேலையை முடிக்காம வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இதை நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் தெரியுமா, என் மூஞ்சை நானே எடிட் பண்ணுறது தானே. பட் இந்த vlog-ஓட ஒரு விஷயம் மட்டும் நான் இதை எடிட் பண்ணாமல் அப்படியே ரா ஃபுட்டேஜாக அங்கங்கே டேக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படலாம் மாட்டேங்க. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எடிட்டிங் பண்ண வீடியோ போகாது, இந்த மாதிரி வீடியோ தான் போகும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். இந்த vlog வந்து உங்களுக்கு இருந்தால் வேணும்னா பார்ட் 2 பார்ட் 3 வேணும்னு சொல்லி போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான vlogs மட்டும் நான் பிளான் பண்ணுறேன். இது என்னோட நைட் ரொட்டீனுக்கு ஓகே. இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காகனா இந்த ஸ்கார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கார் போகிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் யார், நம்ம அபிராமி மேம்கிட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட எப்போ ஒரு 20 வருஷமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து உடனே ரிசல்ட் தரும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. கேமரா எங்கே இருக்குது, நான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், சாரி. ஸோ அப்படின்னும் பொழுது நம்ம உடனே ரிசல்ட் தரும்னு எதிர்பார்க்க முடியாது. பார்ப்போம். இங்கே தான் இருக்க போகிறோம் அடுத்த ஒரு 3 வருஷம் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்மெல்லு. என் மூஞ்சில் தேய்ச்சதுனால கிடையாது, ஆக்சுவலாக அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கு. தென் வந்து இதுதான் ஒரு சீக்ரெட் அண்ட் மெடிசன் கூட. ஸோ இதை வந்து கொஞ்சமாக, ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் தேய்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் காட்டலாமான்னு எனக்கு தெரியல. இதை நான் உடனே போடல, கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் போடுறேன். என்னென்னா இது வெட்டாக இருக்கும் இல்லையா, அது ட்ரை ஆனதுக்கப்புறம். கண்ணு கீழெல்லாம் நான் போடலைங்க. இது ஏன்னா என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக பக்காவாக ஃபாலோ பண்ணுற ஆள் நான் எப்பவுமே. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கே டாக்டரே கமெண்ட் போடுவாங்க, தப்பாக பண்ணுறீங்க. அப்போ தான் தெரியும். இங்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா தாடி மீஸ் எல்லாம் முளைச்சோம். ஸோ பட் ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு இந்த எடிட்டிங் மட்டும் முடிச்சுட்டு நான் தூங்க போயிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னவோ ஒன்று ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் வாரம் ஒரு கமெண்ட் வீடியோவாக போடலாமே அப்படின்னு நல்ல ஐடியாவாக இருக்குது என்கேஜ்மெண்ட்டுக்கு. பார்ப்போம். நீங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பார்ட் 2 போடுங்க, மார்க் வந்து